ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்குண்டான லஞ்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல். ஸோ இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னாக்கா ஒரு சிம்பிளான, நிஜமாவே சிம்பிள். நான் எப்பயுமே சிம்பிள் சொல்லுவேன் இல்லையா, அது நிஜமாவே சிம்பிள் தான். ஈவன் பேச்சுலர்ஸ் கூட இந்த ஐட்டங்களை ஈஸியாக பண்ணி சாப்பிடலாம். நிறைய பொடிகள்லாம் நான் வறுத்து அரைச்சி பண்ணுவேன் இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் வெரி வெரி சிம்பிளிஃபைடு வெர்ஷன் ப்ளஸ் வெரி டேஸ்டியான ஒரு தளிகை தான் இன்னைக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ என் ஃப்ரெண்டு வந்து ஊருக்கு போயிட்டு வந்தாலே வாழை சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒன்று எடுத்துன்னு வருவா. ஸோ இந்த தடவை வாழைத்தண்டு எடுத்துன்னு வந்திருந்தா தீபாவளிக்கு போயிட்டு வந்தபோது. ஸோ வாழைத்தண்டு எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் நேற்றுக்கு வாங்கின்னு வந்தேன். பாலக்கும் நேற்றுக்கு ஒரு கட்டு வாங்கின்னு வந்திருந்தேன். ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு டிஃப்ரெண்டா, யூஸ்வலா எல்லாரும் பண்றதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு தளிகை தான் இன்னைக்கு பண்ண போறேன் நான். ஸோ உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல. அதுக்கப்புறமா நான் மீஷோஸ்ல சம்டைம்ஸ் ஏதாவது ஆர்டர் பண்ணுவேன், அதோட வீடியோஸ் உங்களுக்கு போடுறேன். நான் இன்னைக்கு போட்டுருக்கிற ட்ரெஸ் கூட மீஷோஸ்ல வாங்கினதுதான். ஸோ இதை கம்ப்ளீட்டா மீஷோஸ் சில ஐட்டங்கள் வாங்கினது தனியா வீடியோல போடுறேன். வீடியோல தளிகை மட்டும்தான் இருக்க போறது, வேற எதுவும் இருக்காது. பட் வரக்கூடிய வீடியோக்கள்ல அது இருக்குன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. இப்ப நம்ம தளிகைக்குள்ள போலாம். ஸோ சிம்பிளா தான் இருக்கும், நல்ல டேஸ்டியான தளிகையா இருக்கும். தயவு செய்து எல்லாருமே தளிகையை ட்ரை பண்ணவா கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் சொல்றேன், அதாவது இன்னைக்கு இதை ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய இந்த யூடியூப்னால என்கிட்ட இருந்து கத்துக்கிறாளோ இல்லையோ, நிறைய என்னுடைய மெச்சூரிட்டி லெவல், என்னுடைய இதெல்லாம் வந்து நிறைய சேஞ்சஸ் ஆகிட்டே வருது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்களுடைய சப்போர்ட் தான். எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு உண்டான தளிகைக்கு எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் ஒரு கட்டு பாலக் நேற்றுக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன், அது இருக்குது. என் ஃப்ரெண்டு ஊருக்கு போயிட்டு வந்து வாழைத்தண்டு கொடுத்துருக்கா. அதே போல் வெண்டைக்காயுமே வாங்கிட்டு வந்தது இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு ஏதாவது ஒன்று ஐடியா பண்ணி தளிகை பண்ணிடலாம் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம், கொஞ்சமாக பருப்பு எடுத்துட்டுருக்கேன், அலம்பிட்டேன் இதை. ஸோ ஜலத்தை குத்தி கொஞ்சம் இருக்கட்டும். வாழைத்தண்டையும் கட் பண்ணி இதோட சேர்த்துட்டுடலாம். ஸோ வாழைத்தண்டோட கட் பண்ணி வச்ச பாலக்கையும் சேர்த்துட்டுடலாம். இதோட ஒரு 2 தக்காளியை ஒரு 4 கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் தண்ணியில் பருப்பு ஊறட்டும்னு வச்சுருந்தேன். ஸோ வாழைத்தண்டு போட்டுட்டேன், பாலக்கீரை போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து ஒரு குட்டி தக்காளியாக ஒரு 3 தக்காளி போட்டிருக்கேன். ஸோ இந்த இது வந்து ஐக்கியாவில் வாங்கினது, ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறேன். ஸோ அது என்ன ஆகுது, கத்தி பட்டு 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 அது கீரல் விழறதா, நமக்கே தெரியாமல் பிளாஸ்டிக் போகும் உள்ள. ரொம்ப நல்லதில்லை. ஸோ அதனால் நான் வந்து மீஷோஸில் சிலதெல்லாம் ஆர்டர் போட்டிருக்கேன், அதெல்லாம் வந்துடுத்து. ஒரு நாள் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மீஷோவோட இது வந்து பர்ச்சேஸ் காமிக்கிறேன். தயவுசெய்து எல்லோரும் பாருங்கள், யூஸ்ஃபுல்லான ஐட்டங்கள் தான் காமிப்பேன். அண்ட் ஆல்சோ ரொம்ப காஸ்ட்லியும் கிடையாது. ஸோ அந்த கட்டிங் போர்டு ஒன்று வாங்கியிருக்கேன், அதையும் அதோட ஷேர் பண்ணுறேன். இப்போ இது வந்து ஒரு 4-5 சவுண்டு வரட்டும். ஸோ அடுத்தாப்பில் நம்ம அந்த புளி மசியல் மாதிரி ஒன்று இருக்கிறது பண்ணிக்கலாம். அதுக்கு பருப்பு வெந்துடுத்தான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். காய், பருப்பு, தக்காளி, கீரை எல்லாம் வெந்திருக்கு. ஸோ இதை கொஞ்சம் நேரம் மூடட்டும். நம்ம இந்த அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து புளி மசியல் பண்ணிக்கிறதுக்கு வந்து புளி கரைச்சி எடுத்துட்டுருக்கேன். பச்சை மிளகா தான் இது, காரம் இல்லாத மிளகா. அதனால் ஒரு 4-5 மிளகா எடுத்துட்டுருக்கேன். 10 மிளகா போட்டால் கூட இதில் காரம் வராது, அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறமா கடுகு 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், மஞ்சப்பொடி எடுத்துட்டுருக்கேன், பெருங்காயம், அவ்வளோதான். இதுக்கு மேலே இதுக்கு எந்த இன்க்ரீடியன்ஸுமே கிடையாது. உப்பு போடணும், அவ்வளோதான். ஸோ இதுக்கு சாம்பார் பொடியோ, குழம்பு பொடியோ, காரப்பொடி, தனியா பொடி அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம். பாத்திரத்தில் நான் எண்ணெய் குத்தின்ட்டுருக்கேன். எண்ணெய் சுட்ட கையோடு தாளிச்சுட்டுடலாம். இப்போ நான் கடுகு போட்டுக்கிறேன், வெந்தயம் பொரியட்டும் நல்லா. பெருங்காயம் போட்டுருக்கேன். மஞ்சப்பொடி கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கணும், ஏன்னா அந்த மஞ்சப்பொடி வாசனை தான் அந்த மசியலுக்கு ரொம்ப தூக்கலாக இருக்கும். இப்போ நம்ம இந்த மிளகாயெல்லாம் போட்டுடலாம். கேர்ஃபுல்லாக இருக்கணும், எண்ணெயில் மிளகா போடச்சே தெரிச்சிடாமல் இருக்கணும். அதுக்கு தான் ஸ்ப்ளிட் பண்ணி போடணும். முழு மிளகாயாக போட்டேன்னா படக்குன்னு மூஞ்சில் வெடிச்சிடும். இப்போ நான்
புளி கரைசலை ஆட் பண்ணிட்டேன். யூஸ்வலாக அந்த எண்ணெயில் வந்து மஞ்சப்பொடி பொரிஞ்ச கையோட புளி ஜலத்தை ஆட் பண்ணிடணும், இல்லைன்னா கருத்து போயிடும். ஸோ இது நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம உப்பு போட்டுக்கலாம். பருப்பு காய் எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு போட்டுண்டாச்சு. இது இப்போ கொதி வரட்டும். ஸோ இப்போ நல்லா கொதித்து அந்த புளியோட பச்சை வாசனைகள்லாம் போய் நல்ல ஒரு பெருங்காய மணமும் மஞ்சப்பொடி மணமும் நல்லா வருது. இதுக்கு வந்து மஞ்சப்பொடி பெருங்காயம் மட்டும்தான். ஸோ அதனால் ஒரு பிஞ்சு தூக்கலாக தான் இதை போடணும். நம்ம இப்போ வேக வச்சதையும் ஜலம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நிறையா இருந்ததுன்னா கொஞ்சம் வடிகட்டிடுங்கோ, கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா அப்படியே சேர்த்துடுங்கோ, பரவாயில்ல. நான் இதை இப்போ அப்படியே இதோட கலந்துட்டு காமிக்கிறேன். இந்த கையால் தூக்கி கொட்டுறது கஷ்டமாக இருக்குது. இது நல்லா கொதித்து கொஞ்சம் வத்தட்டும். பாத்திரம் பார்த்தீங்கன்னா சின்ன பாத்திரம் தான், கிட்டக்க காமிச்சிச்சு ரொம்ப பெருசாக தெரியறது இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் இது ராத்திரி தோசைக்குமே தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு கொதிக்க விடலாம், வாசனை அப்படியே இருக்கும். அதனால் 2-3 நிமிஷம் கொதிக்க ஆரம்பிச்சிடுத்து. ஸோ இப்போ நம்ம எடுத்துடலாம். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, மணமாக இருக்குது. திறந்த உடனே அப்படியே குப்புன்னு வாசனை அடிக்கிறது. ஸோ இதை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டான பதத்தில் இருக்குது. நமக்கு இப்போ அந்த புளி மசியல் ரெடி ஆகிடுத்து. அடுத்தாப்பில் சாதத்தை வச்சுட்டு அதுக்கப்புறமா வெண்டைக்காயை பொரித்து நம்ம ஒரு சைட் டிஷ் பண்ணிக்கலாம். பருப்பு வச்சா அதே குக்கர்லேயே நான் வந்து சாதத்தையும் வச்சு விட்றேன். சாதத்தை வச்சாச்சு. அடுத்தாப்பில் வெண்டைக்காய் பண்ணிக்க வேண்டிதான். நான் வந்து வெண்டைக்காயை பொரிச்சுட்டுறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் வச்சுருக்கேன். வெண்டைக்காய் எப்பயுமே உடனே கட் பண்ணிவிட்டு உடனே தான் அந்த ஃப்ரையிங் வேலை பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு காத்தால் எழுந்துனோடனே அது கொஞ்சம் ஒரு 2 hours முன்னாடியே நல்லா கட் பண்ணிவிட்டு வச்சுட்டே இல்லை அப்படின்னாக்கா அந்த குழகுழப்பு அந்த வழவழான்னு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் பொரிச்சதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கட் பண்ண உடனே ஃப்ரையாக பண்ணிடலாம். நின்றுட்டே இருக்க வேண்டியதான், வேலையே முடியாது. கொஞ்சமாக ஸோ இன்னும் இது பொரிஞ்சின்னு இருக்கு இல்லையா. இதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து நான் மஞ்சப்பொடி, காரப்பொடி, உப்பு, பிளாக் சால்ட் போட்டிருக்கேன், ட்ரை மேங்கோ பவுடர் போட்டிருக்கேன், தட் இஸ் அம்ச்சூர் பவுடர், சாட் மசாலா, பெருங்காயம், இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் போட்டு இந்த பொரிச்சதை இதில் போட்டு ஒரு குலுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போகிறோம், ரொம்ப கருக விட வேண்டாம். இதில் நம்ம வந்து கடைசியாக 2 அப்பளம், மோர் மிளகா எல்லாத்தையுமே பொரிச்சுன்றலாம். ரொம்ப எண்ணெய் குடிக்காது ஜென்ரலாகவே. கத்திரிக்காயும் அப்படி தான். யாருக்கெல்லாம் இது ரொம்ப ஃப்ரை ஆயில் ஐட்டம் அப்படின்றவா தயவுசெய்து ஹெல்த் பார்த்துக்கோங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் ஊரில் நல்லா ஃபஸ்ட் கிளாஸ் கிளைமேட்டு, மழை பெஞ்சுட்டே இருக்குது, நல்லா குளிராக இருக்குது, நல்லா வாய்க்கு உனக்கே அந்த மாதிரி சாப்பிட்றது எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களாம் வேண்டாம்னு நினச்சேன்னா தயவுசெய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இன் அ வைல் இந்த மாதிரி ரேராக ஏதாவது ஒரு ஐட்டங்கள் பண்ணி சாப்பிடுவோம். யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், வதக்கி தானே சாப்பிட்டுருக்கோம். இன்றைக்கி ஒரு நாள் ஒரு சேஞ்ச், அவ்வளோதான். ஸோ அடுத்த ஈடும் பொரிஞ்சு விடட்டும். ஸோ 2வது ஈடுமே வந்து பொரிஞ்செடுத்து முதல் ஈடுங்க இருக்குது. ஸோ என்ன கணக்குனாக்கா அந்த எட்ஜஸில் ஒரு ப்ரௌன் வருது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு இருந்தால் போதும். அப்படி இருந்ததுன்னா ரொம்ப இதுவாக இருக்காது, கொஞ்சம் க்ரீன் கலரும் இருக்கும், அட் த சேம் டைம் உங்களுக்கு பொரிஞ்சும் இருக்கும். ரொம்ப சின்ன பசங்களாக இருந்தால் நல்லா கரக்கரான்னு சாப்பிட்லாம். நம்மளுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். எஸ்பெஷலி எங்கள் அப்பாவால் பல்லே கிடையாது, இதை கூட அப்புறம் சாப்பிட முடியலன்றவா. இப்போல்லாம் நிறைய கல்யாணங்களில் இந்த ஃப்ரைடு பிந்தி போடுறா. ஆனால் 2 பீஸுக்கு மேலே போட மாட்டேங்கிறாங்க. கூட்டு அதையே போடுன்னு கேட்க வேண்டியதாக இருக்குது.
ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆக்சுவலாக ஒரு எங்களோட சித்தி கல்யாணத்தில் வந்து உப்பிலியப்பன் கோவிலில் நடந்தது. அங்கே வந்து வெண்டைக்காய் பொரிச்சு போட்டிருந்தோம். சாரி, வெண்டைக்காய் இல்லை, அது புடலங்காய். புடலங்காய் கூட நம்ம இப்படியே பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ இதை அடுப்பை கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதை என்ன பண்ணிடலாம், இந்த சாமானோட இந்த வெண்டைக்காயை கலந்துக்கலாம். பொரித்து ஒரு 2 நிமிஷம் விட்டுடுங்க. அந்த எண்ணெயெல்லாம் இறங்கி செட்டில் ஆகிடட்டும். அதுக்கப்புறமா இதை அப்படி ஒரு பெரட்டி நம்ம அழகாக அப்படி குலுக்கி விட்டுக்கலாம். நல்லா குலுக்கிட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் கிளாஸான பிந்தி ஃப்ரை கிடச்சிடுத்து. இதில் நான் வந்து சாட் மசாலாவும் ஆம்ச்சூர் பவுடர், ஆம்ச்சூர் பவுடர்னால ஒரு டேங்கினஸ் கிடைக்கும். அதே போல் பிளாக் சால்ட்டு, சாட் மசாலா இதெல்லாம் நம்ம போட்டதுனால கண்டிப்பாக இது ஒரு நார்த் இண்டியன் டச் தெரியும் அந்த டேஸ்ட்டில். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டெஃபினட்டாக பிடிச்சவா ட்ரை பண்ணி பாருங்கோ. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஒன்றும் இல்லை, ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த பொடிகள்லாம் போட்டு ஒரு குலுக்கி விட்டால் போகிறோம். கண்டிப்பாக நான் இன்றைக்கி பண்ணியிருக்கிற ஐட்டங்கள் பார்த்தா ஒரு பேச்சுலர்ஸ் கூட பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி, சின்ன பசங்களே கூட பண்ணலாம். கஷ்டமே இல்லாத ஒரு விஷயந்தான். ஸோ நமக்கு இப்போ பிந்தி ஃப்ரை ரெடியாக எடுத்து 3 அப்பளம் பொரிச்சிட்டேன். அதே போல் மோர் மிளகாயும் சும்மா ஒரு ஆளுக்கு ஒரு 2 பீஸ் போட்டிருக்கேன். பார்த்தேன்னா எண்ணெய் அப்படியே தான் நிற்கிறது, ஒன்றும் பெரிய எண்ணெய் யூஸ் ஆகலை. வெண்டைக்காய் வந்து பொதுவாகவே எண்ணெய் குடிக்காது, அதோட நேச்சர் அது அப்படி தான். ஸோ நம்ம இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் தளிகை முடிஞ்சு போச்சு. ஸோ இன்னைக்குண்டான தளிகை எம்மியாக மணக்க ரெடியாக எடுத்து புளி மசியல் பண்ணியிருக்கேன். வாழைத்தண்டு போட்டிருக்கேன், பாலக்கீரை போட்டிருக்கேன், தக்காளி போட்டிருக்கேன், அதெல்லாம் போட்டு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பிந்தி ஃப்ரை, அதாவது நல்லா கரக்கரான்னு ஒரு வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணியிருக்கேன். அந்த பொரிச்ச எண்ணெயிலேயே ஒரு 3 அப்பளம் பொரிச்சிருக்கேன். மோர் மிளகா, சுட சுட சாதம். ஸோ இன்னைக்குண்டான தளிகை இவ்வளோ தான். Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.